வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் அருளால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். நான் கடவுள் தான் வேண்டிக்க முடியும், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும் முதல்ல மாதிரி யூடியூப்பில் வந்து இப்போலாம் ரொம்ப கடினமான ஒரு உழைப்புங்க, கஷ்டம். நம்ம அதுக்கு வேர்வை சிந்தி வெயிலில் போய் வேலை செஞ்சால் கூட சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு வேலையா. ஏன்னா இதுக்கு அடிக்ட் ஆகி போய் இதில் பைத்தியம் முடிச்சு கிடக்குதுல்ல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து ரொம்ப கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு செட் ஆகும். ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று இல்லாட்டி ஒன்றாவது கை கொடுக்குமா, என்னுடைய மாத்திரை செலவுக்கு வருமா, என்னுடைய பூனைக்குட்டி செலவுக்கு வருமா, செலவு இருக்க அதிகமாக போகிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணிட்டேன் நான்? யாரையும் சொல்லி குறையும் இல்லை, யாரும் சொல்லவும் முடியாது. நம்மளுடைய கஷ்டம் நம்ம தான் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இது பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். என்ன பண்ணுறது? ஒன்னொன்னும் கடவுள் ஒரு கொடுப்பாருங்க ஒரு இது, அதை நம்ம தான் அந்த தடத்தில் நல்லதாக கட்டதான் தாண்டி போய்க்கணும். ரொம்ப முயற்சி, எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், படிப்பறிவு இல்லை, முயற்சி பண்ணி பார்க்குறோம். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் வறுத்து எடுத்து விடிய பண்ணினாலும் அதுக்கு பலன் இல்லாமல் போகுதுங்க. அது மனசளவில் எனக்கு ரொம்ப உடஞ்சிருது. எவ்வளவோ தூரம் பண்ணுனா நான் செலவு பண்ணுறதா அதிகமாக போகுது, ஒருத்தர் கொடுக்குறதா அதிகமாக போகுது, மற்றது எல்லாமே ரொம்ப நொந்து போயிட்டு வாழ்க்கையில். எந்த ஒரு சந்தோஷமோ எந்த ஒரு இதோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நமக்குங்கிறதுக்கு. வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை அப்படின்னா அப்படித்தான் போய்த்தான் ஆகணும். கடவுள் என்ன பிச்சை போடுறாரோ அதை நான் கையேந்து வாங்கிக்கணும். இந்த கை வந்து பூனைக்குட்டி கடிச்சிருச்சுங்க, இந்த இடத்துல பார்த்தீங்களா, கடிச்சு தெரியுது. அது ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு ஊசி போட கூட்டி போனேன். அந்த பையன் ஊசி குத்த தெரியாமல் குத்தி அது அந்த வலி தாங்க மாட்டாமல் கடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? யாருக்கா இருந்தாலும் அப்படி தான். பூனைக்குட்டி வாயிலா ஜீவனாக இருந்தாலும் அப்படித்தான், நம்மளாக இருந்தாலும் அப்படித்தான். முடியாத கட்டத்தில் எப்படிலாம் இருக்கணும், அப்படி போய்த்தே ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எதுவுமே. கடவுள் எப்படி எழுத்து விட்டுருக்காரோ அப்படி நடக்கட்டும், விடுங்க. நம்ம முயற்சி நம்ம செய்கிறோம், நமக்கு இவ்வளோதான் ஒட்டும் அப்படின்னா கூட ஒட்ட மாட்டேங்குது, எங்கேயோ போகுது. என்னுடைய வாழ்க்கையை வேண்டாடா அப்படின்னு தோணுங்க, அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு. அதை சில இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த வீடியோவில் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் நான் சொல்லுவேன் எப்படி என்ன அப்படின்ட்டு. ஆல்ரெடி எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் இருக்குது, எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலே 2, 3 அப்படி போட்டு வச்சுருக்கிறேன். ஏதோ ஒன்றாவது கை கொடுக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த போய் ஒளவி வச்சுருக்க நாங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் சொல்லாதீங்க, லைக்காவது போட்டுப்போங்க. அட்லீஸ்ட்டு யாராவது 2 பேர் 3 பேர் ஒருத்தர் பார்த்தாலும் சரி லைக் போட்டு போங்க. அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சில இதுலலாம் வந்து ஒன்றுமே இருக்காது, அதில் போய் நல்லா பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வயசானவா 60 வயசாவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இவ்வளோதான் நான் கேட்க முடியும். காமெடியாக இருந்தாலும் பேசுவேன், பசங்க வந்து கமெண்ட் போடுறத வச்சு பொறுத்து நான் பேசுவேன். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிடவே முடியாது யாருமே. கடவுள் என்னென்ன நமக்கு பிச்சை போடுறாரோ அதுதான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுத்து பாருங்க வெய்ய காலத்தில் போகிற வழியில். அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புண்ணியம். இன்றைக்கி ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு 10 தண்ணி பாட்டில் கடவுள் கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில். அது ஒன்று மட்டும் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.